சிலபஸஸ் எவ்வாறு இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் எப்படி நீங்கள் வந்து செய்ய வைக்கணும், டீச்சர்ஸ்க்கு உண்டான ஃப்ளெக்சிபிலிட்டி என்னது, எந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த டீச்சிங் எய்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து பல விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து அகாடமிக் ஃபோக்கஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆகட்டும், காம்பிடன்சிஸ் ஆகட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அதை அடையிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு கண் கவர்ச்சிகரமாக இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கின்றோம். இதுக்காக எஸ்சிஆர்டி டைரக்டர் உட்பட அவங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ், டெக்ஸ்ட் புக் கமிட்டி மெம்பர்ஸ் கடந்த 6 மாதமாக 1000 பகல் 24/7 கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 பீப்புள் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி டைம் லைன் படி வித்தின் அ ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் ஆஃப் 3 months இந்த அகாடமிக் இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக பாடுபட்டு இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து தயார் செஞ்சிருக்காங்க. இது இல்லாமல் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் தயாரான பிறகு ஃபீல்டில் வெரிஃபை பண்ணப்பட்டது. டீச்சர்ஸை கொடுத்து அந்த டீச்சர்ஸை வந்து அந்த பாடங்கள் வந்து டீச் பண்ணி அதில் என்ன சிரமங்கள் இருக்குது, என்ன நல்லா இருக்குது, என்ன குறைபாடுகள் இருக்குங்கிற எக்ஸ்டென்சிவ் ஃபீட்பேக் வாங்கி அந்த ஃபீட்பேக் வந்து அந்த டெக்ஸ்ட் புக்ஸில் இன்கார்பரேட் பண்ணி இது டெக்ஸ்ட் புக் எக்ஸ்பர்ட்ஸ் ரிவ்யூ, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ரிவ்யூ, டெக்ஸ்ட் புக் எடிட்டர்ஸ் ரிவ்யூ, இந்த மாதிரி பல்வேறு ரிவ்யூஸுக்கு அப்புறம் தான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது. இது இல்லாமல் ஒரு யூனிக் திங்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் வச்சு கூட இந்த புக்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ண வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க தான் இது படிக்க போகிறாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு மாணவர்களுக்கு போய் சேரணும் என்றால் அது வந்து கிளாஸ் ரூமில் எந்த நோக்கத்தோட இந்த புக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களோ எழுதியிருக்காங்களோ அந்த நோக்கம் வந்து அங்கே டிரான்ஸ்லேட் ஆகும். அந்த டிரான்ஸ்லேட் ஆகணும்னு சொன்னால் அந்த தேவைப்படுது.